வங்கதேசத்தில் நடக்கும் கலவரத்தால் அந்நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் சிறுபான்மையினருக்கு எதிராக அந்நாட்டு மக்களின் நடவடிக்கையில் ஏற்கனவே 2 இந்து மதத்தை சார்ந்த நபர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து தற்போது 3வது ஒரு நபர் கொல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கு எதிரான மனநிலை வங்கதேசத்தில் தீவிரமடைந்துள்ளதையும் இது காட்டுகிறது. திபுதாஸ் மற்றும் அம்ரித் மோண்டாலுக்கு பிறகு வங்கதேசத்தில் அடையாளம் தெரியாத கும்பலால் மற்றொரு இந்துவான பஜேந்திர பிஸ்வாஸ் என்பவர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலை வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து அச்சத்தை எழுப்பியுள்ளது. வங்கதேச மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வங்கதேசத்தின் மைமன்சிங் மாவட்டத்தில் உள்ள ஓர் ஆடை தொழிற்சாலையில் பாதுகாப்பு பணியாளராக பணிபுரிந்த 40 வயதான ஒரு இந்து ஊழியர் பஜேந்திர பிஸ்வாஸ் சக ஊழியரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் திங்கட்கிழமை மாலை 6:30 மணி அளவில் பலுகா உபஜிலா பகுதியில் அமைந்துள்ள சுல்தான் ஸ்வெட்டர்ஸ் லிமிடெட் தொழிற்சாலையில் நடந்துள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறைகளுக்கு பின்னர் முதலாவதாக மைமன்சிங்கில் இந்து இளைஞரான திபு சந்திரதாஸை ஒரு கும்பல் அடித்துக் கொன்றது. இதைத் தொடர்ந்து இரண்டாவதாக ராஜ்பாரியின் பாங்ஷா மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் அன்று இந்து இளைஞரான அம்ரித் மோண்டால் கொல்லப்பட்டார். ஆனால் மோண்டாலின் கொலை மத ரீதியான தாக்குதல் அல்ல, மாறாக மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது என்று காவல் அதிகாரிகள் குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாகின. திபு சந்திரதாஸின் கொலை டாக்கா மற்றும் வங்கதேசத்தில் உள்ள பிற பகுதிகளில் உள்ள தொழிற்சாலை தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்பாளர்களிடையே பரவலான போராட்டத்தை தூண்டியது. இந்த கொலைக்காக இந்தியாவும் தனது கவலையையும் கண்டனத்தையும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களுக்கு முன் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் அந்நாட்டின் பிரஜோபூர் மாவட்டத்தில் உள்ள டர்மிட்டாலா கிராமத்தில் இந்து குடும்பத்தைச் சேர்ந்த 5 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இந்த நிலையில் 3வதாக இந்து ஒருவர் அந்நாட்டில் கொல்லப்பட்டுள்ளது இப்பிரச்சனையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது.